வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கு. இது சண்டே விலாக் தாங்க. சண்டே ஈவினிங் எடுத்த விலாக் தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன காஞ்சிபுரத்தில் பச்சையம்மன் நகரில் தேனம்பாக்கம், அதாவது மிலிட்ரி ரோடு உள்ளே வந்தீங்கன்னா தேனம்பாக்கம்ன்ற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து பச்சையம்மன் அப்படின்ற ஒரு கோயில் பச்சையம்மன்னா அந்த கோயில் பேர் வந்து நான் சரியாக பார்க்கல. பச்சையம்மன் கோயில் தான், அதாவது மூலஸ்தானத்தில் பச்சையம்மன் தான் இருக்கிறாங்க. நம்மளால் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலங்க. அதனால் ஈவினிங் வந்து அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ஹஸ்பண்ட், தம்பி 3 பேர் இருந்தாங்க போயிருந்தோம். சரி இப்போது சண்டே ஆச்சு, ஈவினிங் அந்தளவு கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே தாங்க போனோம். ஆனால் ஃப்ரீயாகவே இருந்ததுங்க. வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த கோயில் எப்படி இருக்குது, இந்த கோயிலில் என்னென்ன சாமியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மை காக்கும் மகமாயி தாயம்மா பச்சையம்மா, சூலம் எடுத்திடுவா, வரும் பகையை முடித்திடுவா, காலம் நடத்திடுவா, கரம் கொடுத்தே அணைத்திடுவா. அம்மா மாங்கல்யம் தருவாளே, மனசாந்தி தருவாளே, அணக்காவூர் அரசாளும் தாயம்மா பச்சையம்மா. மாறி மழை மாறி அதை வாரி தருவாளே, மேனி கருமேனி அது போலே தெரிவாளே, ஆடி என ஆடி திருத்தேரில் வருவாளே, கூடி அதை கூடி பணிவோர்க்கு அருவாளே, மகமாயி மனுநீதி தவறாமல் தருவாளே, சிலையாகி சிவகாமி செய்யாற்றில் அமர்ந்தாளே, மகமாயி மனுநீதி தவறாமல் தருவாளே, சிலையாகி சிவகாமி செய்யாற்றில் அமர்ந்தாளே, மாங்கல்யம் தருவாளே, மனசாந்தி தருவாளே, அணக்காவூர் அரசாளும் தாயம்மா பச்சையம்மா. அம்மா 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 எங்க பச்சையம்மா, உன்னை நினைச்சாலே நெஞ்சம் இனிக்கும். திருமுல்லை வாயில் தேவியம்மா, உந்தன் திரிசூலம் என்றும் காவலம்மா. திருமுல்லை வாயில் தேவியம்மா, உந்தன் திரிசூலம் என்றும் காவலம்மா. அம்மா 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 எங்க பச்சையம்மா, உன்னை நினைச்சாலே நெஞ்சம் இனிக்கும். அம்மா 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 எங்க பச்சையம்மா, உன்னை நினைச்சாலே நெஞ்சம் இனிக்கும். கூட சேர்ந்து இந்த கோயிலில் நீங்களும் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் சாமியெல்லாம் எடுக்க முடியல, ஏன்னா இது புதுசாக கும்பாபிஷேகம் பண்ண கோயில்னால கொஞ்சம் தங்கி தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா சாமியெல்லாம் வந்து இப்போ தான் வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த கும்பாபிஷேகம் பண்ணால் அப்போ தான் சாமிக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கலை அவ்வளோவும். சும்மா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். நம்மளுக்கு வெளியில் வந்தோடனே நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு இல்லை, என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுப்பார். அவர் ஃபோட்டோ ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.